கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கானான் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதை யார் சொல்லுகிறார் என்றால் அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். எந்த தகப்பனாவது தன் பிள்ளையை சபிப்பானா? ஆனா இங்கே அப்படி நடப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கானான் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியிலிருந்த தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அதுதான் அவன் சபிக்கப்பட காரணம் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி இருந்த நோவாவுக்கு கூட இப்படிப்பட்ட தண்டனை வரவில்லை. ஆனால் குடும்ப ரகசியத்தை வேறு யாரிடத்திலோ கூட அல்ல, தன் சொந்த சகோதரரிடத்தில் தான் அவன் போய் சொல்லுகிறான். அதாவது அப்பா இப்படி குடித்து விட்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் என்று. ஆனால் அதுவே அவன் சபிக்கப்பட காரணமாயிற்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சில ரகசியத்தை குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு கூட சொல்லக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. கணவன் மனைவியின் ரகசியத்தை பெற்றோர்களிடத்தில் கூட சொல்லக்கூடாது என்பது வேத நீதியாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை யாரும் கடைபிடிப்பதே இல்லை. அது மாத்திரமல்ல, குடும்பத்தின் ரகசியத்தை நண்பர்களிடத்திலோ மற்ற உறவினர்களிடத்திலோ நாம் சொல்லுவது மிக மிக தவறான காரியம். அநேக நேரத்தில் நாம் இதை உணர்ந்து கொள்வதே இல்லை. கணவன் மனைவியின் விஷயத்தில் தாய் தந்தை தலையிடுவது கூட தவறான செயல். இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, விசேஷம் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் உன்னிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் ஒரு ரகசியம் வரும் என்றால், அல்லது ஒருவர் உன்னிடத்தில் ஒருவரை பற்றி தவறாக கூறுகிறார்கள் என்றால், அதை மற்றவர்களிடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் சொல்லாதே என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தில் உள்ளவர்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறாரே. அன்றைக்கு தகப்பனுடைய நிர்வாணத்தை தன் சகோதரனிடத்தில் தான் சொன்னான் கானான். ஆனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். அதுவே அன்றைக்கு அவன் அந்த நிர்வாணத்தை வெளிப்படுத்தாமல் இவனே வஸ்திரத்தை கொண்டு மூடி இருப்பான் என்று சொன்னால், அந்த இருவருக்கு வந்த ஆசீர்வாதங்கள் இவனுக்கு வந்திருக்கும். அது மாத்திரம் அல்ல, தன் தகப்பன் இப்படிப்பட்டவரா என்ற எண்ணம் அந்த இருவருக்கும் வந்து கூட இருக்காது. இவனோட எல்லாம் மறைந்திருக்கும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதிருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறையை மற்றவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போகவே போகாதிருங்கள். உங்களுடைய கஷ்டம் ஆகவே சொன்னேன் என்று ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால், குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே படம் எடுத்து போடுகிற அவல நிலைமைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப ரகசியத்தை குடும்பங்கள் மாத்திரம் அல்ல, உலகமே பார்த்து கொண்டு அதனால் பணம் சம்பாதிக்கிறவர்கள் அநேகம். ஆனால் அதனால் குடும்பங்களை இழந்திருக்கிறவர்களும் அதிகம். ஆகவே நீங்கள் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள். குடும்பத்தில் உள்ள காரியங்களை வெளி இடத்தில் சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படி சொல்லுகிற நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.